அத்தியாயம் 94. இந்த போட்டியில் மட்டும் அவர்கள் தோற்றுவிட்டால் அவர்கள் போட்ட மொத்த அர்ப்பணியும் வீணாக போய்விடும். அவர்களுக்கு கிடைத்த ஒரு அற்புதமான வாய்ப்பு பறிப்போவது மட்டுமின்றி அவர்களின் மொத்த பிளானும் இதன் பின்னர் பிரசாத்திற்கு வெட்ட வெளிச்சம் ஆகிவிடும். அது மேலும் அவர்களுக்கு ஆபத்தை தான் ஏற்படுத்தும். சார், எங்க அக்கா அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிடையாது சார். இந்த விஷயத்த நம்ம நாளைக்கு வச்சுக்கலாமா என்று அருண் கேட்க, இல்ல, இன்னைக்கே அவங்க வந்தாகணும். கராராக இருந்தார் அந்த காவல் அதிகாரி. ஆனா அருண் மீண்டும் ஏதோ கூற வர, அருண், நான் சொல்றத கேளு, நீங்க 2 பேரும் போய் காம்படிஷன்ல கலந்துக்கோங்க, நான் இவங்க கூட போயிட்டு வரேன். அவந்திகாவின் பதிலில் அத்தனை நிதானம். இல்லக்கா, நீங்க போக கூடாது. அருண் நிலையாக நின்றான் அவனது பேச்சில். எனக்கு உங்க 2 பேர் மேலயும் நம்பிக்கை இருக்கு. நீங்க காம்படிஷனுக்கு போங்க, நான் போயிட்டு வரேன். அவள் அந்த காவல்துறை ஆட்களுடன் கிளம்பி சென்று விட்டாள். நான் அவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன். ஆத்திரத்தில் அருண் முணங்க, உன்னோட அக்கா மேல போட்டிருக்க கேஸ் ஒன்னும் அவ்வளவு சீரியஸானது கிடையாது அருண், நாம அவளை பெயில்ல எடுத்துடலாம் என்று அமர் கூற, இல்லனா அது நடக்காது. அவங்க பேசினதை வச்சே தெரிஞ்சது இதுல பிரசாத்தோட தலையீடு ஏதோ இருக்குதுன்னு. அதனால நம்மால கண்டிப்பா அக்காவை அவ்வளவு சீக்கிரமா வெளியே எடுக்க முடியாது என்று அருண் யதார்த்தத்தை கூற, அமருக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று புரியவில்லை. அப்ப அவ்வளவுதானா, நம்ம தோத்துட்டோமா? புலம்பி ஆரம்பித்துக் கொண்டிருந்தான் அமர். அதேதான், தனக்கு ஒரு ஐடியா கிடைத்து விட்டதின் பிரதிபலிப்பாக சொடக்கிட்டான் அருண். எதுடா என்று அமர் ஒன்றும் புரியாமல் கேட்க, அண்ணா, நீங்க முதல்ல கார்ல ஏறுங்க, நம்ம ஹேக்கர் காம்படிஷனுக்கு போகலாம் என்று அமரை பிடித்து உள்ளே தள்ளினான் அருண். உன்னோட பிளான் என்னடா என்று அமர் கேட்க, சிறு சிரிப்போடு அமரை பார்த்தவன், ஒரே ஒருத்தராலதான் நமக்கு இந்த விஷயத்துல இருந்து அக்காவை வெளியே எடுக்க ஹெல்ப் பண்ண முடியும் என்று அழுத்தமாக கூற, யாருடா? அமருக்கு இன்னும் புரியவில்லை. ரவிச்சந்திரன். அந்த பெயரை கேட்ட அமருக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. வாயடைத்து போய்விட்டான். ரவிச்சந்திரன் தான் இன்டர்நெட் மற்றும் கணினி உலகின் முடிசூடா மன்னன் என்று அத்துறையில் இருக்கும் அனைவருக்கும் தெரியும். அவனும் அந்த ஹேக்கர் காம்படிஷனுக்கு வரத்தான் போகிறான். அவர்கள் காம்படிஷன் நடக்கும் இடத்திற்கு வந்த பிறகு கூட ரவிச்சந்திரனை அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அருண் அவனது பிளானில் உறுதியாக இருந்தான். அருண், நான் போய் காம்படிஷன்ல சாஃப்ட்வேரை கொடுக்கறேன், நீ போய் ரவிச்சந்திரன் எங்க இருக்கான்னு பாரு. தெரியாமரண்ணா, ஏதாச்சும் கால் பண்ணுங்க என்று கூறிவிட்டு அருணகிரி சென்று விட்டான். அமர் உள்ளே செல்லும் போது பிரசாத் மணியன் அவன் எதிரே அவனுடைய ஆட்களுடன் வந்து கொண்டிருந்தான். அவனை பார்த்து விட்ட அமர் திரும்ப முனைந்த அதே நேரம் பிரசாதும் அமரை பார்த்து விட்டான். பிரசாதை பார்த்த அமருக்கு அவன் அடி மனதினுள் இத்தனை நாட்களாக வளர்ந்த வஞ்சம் பொங்கி எழுந்தது. கொலை என்பது மட்டும் சட்டப்படி குற்றச்செயலாக இல்லை எனில் இப்பொழுதே சென்று அவனை கண்டன் துண்டமாக வெட்டி போட்டிருப்பான். பிரசாதை பார்த்தவுடன் அவனது கண்களில் எழுந்த அளவில்லாத வெறுப்பை மறைக்க அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அமர், பிரஜித், உண்மையாலுமே நீதானா? பார்த்து எவ்வளோ நாளாச்சு? ஆர்வம் பொங்கி வழிந்தது பிரசாதின் குரலில். ஆமா ஆமா, நான் என்ன கேள்விப்பட்டனா, நல்ல மனுஷங்களுக்கு தான் சீக்கிரமா சாவு வருமா, அதனால நீ இப்படி உசுரோட என் முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்தா எனக்கு சுத்தமா ஆச்சரியம் வரவே இல்ல பிரசாத் மணியன். அமரது குரலில் எத்தனை ஆத்திரம்! பல்லை கடித்து கொண்டு பேசுகிறான் என்று வெளிப்படையாக தெரிந்தது. நீ சொல்றதெல்லாம் சரிதான் அமர், ஆனா நான் என்ன நினைச்சேன்னா, நீ எப்பயோ உன்னையே குத்திட்டு செத்து போயிருப்பேன்னு. எள்ளல் நிரம்ப வழிந்தது பிரசாதின் குரல். பல வருடங்களுக்கு முன் பிரசாத் தன் முதுகில் குத்திய போது இவனும் அவனை அழிக்க எவ்வளவோ முயற்சிகளை செய்து பார்த்தான். ஆனால் பிரசாத் தன் செல்வாக்கை பயன்படுத்தி அமரை அந்த நகரத்தையே விட்டே துரத்தி அடித்து விட்டான். அமரால் ஒன்றும் செய்ய முடியாதபடி செய்து விட்டான். காலம் போக போக அமருக்கு பிரசாதின் மீது கொண்ட வெறுப்பு ஆழமாக, மிக ஆழமாக வேர்விட்டு வளரத் தொடங்கியது. இன்று அவனுக்கு அவனது மொத்த வெறுப்பையும் தீர்த்து கொள்ள கடவுள் வழிவகுத்து கொடுத்து விட்டார் இந்த ஹேக்கர் காம்படிஷன் மூலமாக. ஓ, நான் உயிரோட இருக்கிறது உனக்கு இவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருந்தா ரொம்ப சாரி, உனக்காகலாம் என்னால செத்து போக முடியாது தெனா வெட்டாக கூறினான் அமர். எல்லாம் சரி, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பிரசாதின் சந்தேக கண்கள் அமரை அளவெடுத்தன. அது உனக்கு தேவையில்லாத விஷயம். பிரசாதோடு பேசவே பிடிக்கவில்லை அவனுக்கு. அவன் அவ்விடத்திலிருந்து திரும்ப எத்தனிக்க அவனுக்கு முன் தன் பாடி கார்டுகளோடு வந்து நின்றான் பிரசாத். நகரு! உருமலாக வெளிவந்தது அமரின் குரல். மறுபடியும் மறுபடியும் என்ன கேட்க வைக்காத அமர் பிரஜித், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா சொல்லிடு, இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும் மிரட்டினான். ஓரடி பின்னால் நகர்ந்த அமர், இல்ல, பப்ளிக் பிளேஸ்ல என்ன உன்னால ஏத்துவும் பண்ண முடியாது என்றபடி நகர்ந்து பார்த்தான். அவனை புடிங்க என்று பிரசாத் கட்டளையிட அந்த பிரசாதின் பின்னால் நின்று கொண்டிருந்த 2 கட்டுமஸ்தான ஆட்களும் ஓடி வந்து இவனை பிடித்து விட்டனர். அவர்களுடன் நடந்த அக்கப்போரில் அவன் சட்டையினுள் இருந்த அந்த சீடி கீழே பிரசாதின் காலுக்கடியில் விழுந்து விட்டது. அமருக்கு தன் இதயம் துடிக்கும் சத்தம் தனக்கென கேட்க ஆரம்பித்தது. என்ன விடுங்க என்று அமர் அவர்களுடன் போராடி அந்த சீடியை எடுக்க கீழே குனிந்த போது பிரசாதின் கால்கள் அந்த சீடியின் மீது வந்திருந்தன. அமர் நிமிர்ந்து பார்க்க, உன் மூஞ்சி பாரு, ஏன் இவ்ளோ டென்ஷன்?
உன் முகமே சொல்லுதே அதுல ஏதோ முக்கியமானது இருக்குன்னு. தங்களுக்கு பிரசாதை அழிக்க இருக்கும் ஒரே வழி இதுதான். இது மட்டும் பிரசாதன் கைகளுக்கு போய் அதுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ இதை அழிக்காம விட மாட்டான். இதை நினைத்து பார்க்கும்போதே அமருக்கு கண்ணை கட்டி கொண்டு வந்தது. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். இதுல ஏதாச்சும் சாஃப்ட்வேர் இருக்கா? சிரிப்புடனே கேட்டான் பிரசாத். அவனுக்கு அமரின் இந்த முகத்தை பார்க்க பிடித்திருந்தது. பிரசாத், அதை என்கிட்ட கொடுத்துரு, அது என்னோடது. அமரின் முகத்தில் இருந்த உணர்ச்சி எத்தகையது என்றால், தன் எதிரே ஒரு சுனாமி தன்னை மொத்தமாக சுருட்டி போட தன் கண் எதிரே வந்து கொண்டிருந்தால் அப்பொழுது எப்படி இருக்கும் அதை போல்தான் இருந்தது இப்போது அமரின் முகம். அதை பார்க்க பார்க்க பிரசாதுக்கு தெவிட்டவில்லை. மாறாக மனதின் தித்திப்பு அதிகமானது. உன்னோடதா? இது என்னோடது. இங்க இருக்கிற எல்லாருமே நீ இதை என்கிட்ட இருந்து திருடினதை பாத்துட்டாங்க. நான் நினைச்சா உன்னை என்ன வேணாலும் பண்ண முடியும், பாக்குறியா என்று கூறிவிட்டு ஒரு அர்த்த புன்னகையை அமர் மீது வீச வைத்தான் பிரசாத் மணியன். அவன் மறைமுகமாக என்ன சொல்ல வருகிறான் என்று அமருக்கு புரிந்தது. இதே வார்த்தைகள் தான் பல வருடங்களுக்கு முன் தான் தயாரித்த சாப்ட்வேரை தன்னிடம் இருந்து திருடும் பொழுது பிரசாத் உதித்த வார்த்தைகள். அதன் பின் நடந்தவை எல்லாம் நினைத்து பார்த்தாலே அமருக்கு ரத்த கண்ணீர் தான் வரும். அமர் தயாரித்த சாப்ட்வேரை தன்னுடையது என்று உரிமம் வாங்கிக் கொண்டு அதற்கு பின் அமரை 1 மாதம் சிறையில் அடைத்து விட்டான் இந்த பிரசாத் மணியன். தன் அண்ணனை ஜெயிலில் இருந்து விடுவித்து தருமாறு பார்கவி பிரசாதிடம் வேண்டுகோள் வைக்க அவன் அதற்கு ஈடாக பார்கவியை கேட்டான். வெளியில் எல்லாம் முயன்று பார்த்தும் அவளும் தன் அண்ணனை காப்பாற்ற வேறு வழியின்றி ஒத்துக்கொண்டாள். ஆனால் அந்த பிரசாத் மணியன் பார்கவியை தனது பசிக்கு மட்டுமின்றி தனது நண்பர்களின் பசிக்கும் பார்கவியை இரையாக்கினான். அதன் பின்னர் தான் அவளுக்கு வந்திருந்தது இந்த மனநல பாதிப்பு. பார்கவி இப்படி ஆகிவிட்டது பிரசாதிற்கு உபயோகம் இல்லாமல் போய்விட்டதால் அவனும் போலீசாரிடம் சொல்லி அமரை விடுவிக்க சொல்லிவிட்டான். வெளியே வந்து பார்கவியை அந்த நிலையில் பார்த்த அமர் சப்த நாடியும் நின்று விட்டது. அவனுக்கு அப்பொழுதே பிரசாதை கொன்று போடும் ஆத்திரம் வந்தாலும் அவனுக்கு முன் தன் தங்கையை, தனக்காக தனது வாழ்க்கையே பணயம் வைத்த தன் தங்கையை அவன் காப்பாற்றியாக வேண்டும் என்ற யதார்த்தம் சூட முதல் வேலையாக அவளை கவனிக்க ஆரம்பித்தான். ஆனால் அதற்கும் ஆப்பு வைத்தான் அந்த பிரசாத் மணியன். அங்கிருந்த எந்த ஏரியாவிலும் அவர்கள் நிம்மதியாக வசிக்க அவன் அனுமதிக்கவில்லை. பின்னர் தான் அவளை கூப்பிட்டுக் கொண்டு அந்த மீனவ கிராமத்திற்கு சென்று விட்டான். ஆனால் ஒவ்வொரு நாளும் அவனுக்குள் பழி வாங்கும் தீ எரிய ஆரம்பித்தது. இன்றும் அந்த தீயில் பிரசாதை போட்டு எரிப்பதற்கான வாய்ப்பு அவனுக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அதற்கு வழிவகுக்கக்கூடிய ஒரே பொருள் அந்த சீடி தான். அது இப்பொழுது பிரசாதின் கைகளில். அன்று உதிர்த்த அதே வார்த்தைகளை இன்றும் பிரசாத் உதிர்த்து கொண்டிருந்தான். அப்படியென்றால் மீண்டும் கடந்த காலம் திரும்புகிறதா? இல்லை, அதை நடக்க விடக்கூடாது என்று முடிவெடுத்தான் அமர் பிரஜித். பிரசாத், பிளீஸ், நான் உன்கிட்ட கெஞ்சி கேக்குறேன். இன்னைக்கு உன்கிட்ட எல்லாமே இருக்கு, நான் ஒன்னும் இல்லாதவன். தயவு செஞ்சு அதை என்கிட்டயே கொடுத்துரு. இதை பார்த்த பிரசாத்திற்கு தன் கண்களை தானே நம்ப முடியவில்லை. அவன் பார்த்த திமிர் பிடித்த அமர் பிரஜித் இவன்தானா? இன்று தன்னிடம் மண்டியிட்டு பிச்சை எடுக்கிறானா? அமர் பிரஜித் என்கிட்ட பிச்சை எடுக்கிறானா? எனக்கு காது ஒருவேளை சரியா கேட்கலையா என்று காதில் விரலை விட்டு ஆட்டியபடி பிரசாத் கேட்க, ஆமாம் பிரசாத், பிளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துரு. இந்த நிலைமைக்கு வந்த பின்னாடி நீ பிச்சை தானே எடுத்தாகணும் அமர். பிரசாத் அன்று காலையில் இருந்தே மிகவும் சந்தோஷமாக இருந்தான். ஏனென்றால் இன்று டெஸ்டிங் முடிந்தவுடன் அவனுடைய மணியன் டெக்கும் சந்திரன் குரூப்ஸும் ஒப்பந்தமிட போகிறார்கள். அதன் பிறகு தன் வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்ற பிரசாத்திற்கு தெரியும். அதோடு அவந்திகாவையும் ஜெயிலில் தள்ளி ஆயிற்று. இங்கு வந்து பார்த்தால் அமர் பிரஜித் தன் முன் மண்டியிட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இன்றைய நாள் தனக்கு ஒரு இனிய நாள் என்று நினைத்தான். இது உனக்கு வேணுமா? அப்போ என் காலில் விழு, அலட்டி கொள்ளாமல் கூறினான் பிரசாத் மணியன். கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்று தன் மனதினுள் உருட் போட்டுக் கொண்டான் அமர். பிரசாத் சொன்னதை கேட்ட பின்னர் அவன் தோள்பட்டியில் வைத்திருந்த கையை அந்த தடியன்கள் இருவரும் எடுத்துவிட்டனர். அமரும் அவன் சொன்னது போல அவன் கால்களில் விழுந்து எழுந்தான். அமருக்கு செத்துவிடலாம் போல்தான் இருந்தது. ஆனால் உணர்ச்சிகளுக்கு வேலை கொடுத்தால் எதிராளியை அழிக்க முடியாது என்று வாழ்வின் மிகப்பெரிய உண்மையை தெரிந்து வைத்திருந்தான் அமர். இப்பொழுது அந்த பிரசாத் சொன்னதை மட்டும் இவன் செய்யவில்லை என்றால் அந்த சீடியை அவன் நொறுக்கி விடுவான் என்று அமருக்கு தெரியும். அவர்களிடம் அந்த மென்பொருளுக்கான இன்னொரு காப்பியும் இருந்ததுதான். ஆனால் இல்லாத ஒன்று நேரம். சீக்கிரமாக சென்று தங்கள் பெயரை இந்த காம்படிஷனுக்கு பதிவிட்டு ஆக வேண்டும். அதனால் அவனுக்கும் வேறு வழி இருக்கவில்லை. அந்த சீடியை அமரின் முகத்தில் விட்டெறிந்த பிரசாத், நாய், என்னைக்குமே நாய்தான் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். அவனது குரலில் அத்தனை சந்தோஷம். பிரசாத்திற்கு அமர் எந்த ஒரு பெரிய மின்பொருளோடும் வந்திருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை இருந்தது. ஏனெனில் இனி தன்னை யாராலும் வீழ்த்த முடியாது என்று கண்ணை மறைத்த அகந்தை இருந்தது அவனுள். அதோடு அவனுடைய கிங் கான் செக்யூரிட்டி சாப்ட்வேரை அழிக்கும் அளவிற்கு
இனிமேல் மார்க்கெட்டில் எந்த ஒரு சாஃப்ட்வேரும் வரப்போவதில்லை என்று அதீத நம்பிக்கை. ஆனால் அமரின் கையில் இருந்த அந்த சீடியில் உள்ள மென்பொருள் அவந்திகாவால் எழுதப்பட்டது என்று அவனுக்கு தெரியவில்லை. பாவம், அதை அமரின் அதிர்ஷ்டம் என்பதா இல்லை பிரசாதின் துரதிர்ஷ்டம் என்பதா? கடவுளுக்கே வெளிச்சம். தன் கைகளில் அந்த சீடியை பார்த்த பின் தான் அமருக்கு உயிரே வந்தது என்று கூட சொல்லலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டவன் சென்று கொண்டிருந்த பிரசாதை சில வினாடிகள் பார்த்தான். பின்னர் தனக்கு இடதுபுறம் இருந்த வழியில் சென்று விட்டான். மறுபுறம் அருணுக்கு என்னவாயிற்று என்று அமருக்கு ஒன்றும் தெரியவில்லை. இவ போய் ரவிச்சந்திரனை மீட் பண்ணிருப்பானா மாட்டானா என்று யோசித்துக் கொண்டிருந்தான். இங்கு தனது சீனியரிடம் இருந்து ரவிச்சந்திரனின் நம்பரை வாங்கிய அருணகிரி ரவிச்சந்திரனுக்கு கால் செய்து அவனை பார்க்க வேண்டும் என்று கூற, அடுத்த நிமிடமே அருணை அழைத்து போக ஆள் வந்திருந்தார்கள். உள்ளே வந்த அருணை ரமேஷ் ரவிச்சந்திரனிடம் அழைத்து சென்றான். இன்றுதான் தானும் ரவிச்சந்திரனும் நேருக்கு நேர் சந்திக்க போகிறோம் என்று நினைத்தான் அருண். இவன் அந்த அறையினுள் நுழைந்த போது ரவிச்சந்திரன் ஒரு சோஃபாவினில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தான். வந்திருப்பது அவந்திகாவின் தம்பி என்று தெரிந்திருந்தோம் அவன் பெரிதாக எல்லாம் ஒன்றும் அலட்டிக் கொள்ளவில்லை. யாரோ ஒரு மூன்றாவது மனிதனை பார்ப்பது போல் தான் பார்த்து வைத்தான் அருணை. ரவியை பார்த்த அவனுக்கு தனக்கு இவன் உதவி செய்வானா என்ற சந்தேகம் எழுந்தது. ஏனென்றால் முன்னரே மருத்துவமனைக்கு உதவி செய்கிறேன் என்று வந்தவனே உனது உதவி தேவையில்லை எங்களுக்கு என்று திருப்பி அனுப்பிவிட்டோமே. இன்று எந்த முகத்தை வைத்துக் கொண்டு உதவி கேட்டு வந்திருக்கிறாய் என்று கேட்டால் தன் முகத்தை எங்கு கொண்டு போய் வைத்துக் கொள்வது என்று இப்பொழுதுதான் நினைத்தான் அருண். கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செய்து என்ன பண்ண சொல்லு. நந்தீஸ்ட என் நம்பர் வாங்குற அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம்? தன் திருவாயை திறந்தான் ரவிச்சந்திரன். அது இந்த நேரத்துல நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா எங்க அக்காவை இப்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரே ஆள் நீங்க தான், அதான் என்று அருண் தடுமாற, அவந்திகாவுக்கா என்னாச்சு அவளுக்கு? அவனது கண்களில் இருந்து ஒளி குன்றியது. அது பிரசாத் மணியன் அப்புறம் அவன் கூட இருக்கிற இன்னும் கொஞ்சம் பேர் தான் அக்கா மேல கேஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ அக்காக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அவங்கள வெளியே கொண்டு வர அளவுக்கு என்கிட்ட செலவுக்கு இல்ல, அதான். அவனது குரல் உள்ளே போய்விட்டது. ரவியின் பதில் என்னவாக இருக்கும் என்று நிமிர்ந்து அவனை பார்த்தான் அருண். எந்த உதவியும் பண்ண முடியாதுன்னு சொல்லிருவாரோ? அருணுள் பயப்பந்து உருண்டது. அவந்திகா தான் உன்னை இங்க அனுப்பி வச்சாளா? இல்ல நானே தான் இங்க வந்தேன் என்று கூற திடீரென்று ரவிச்சந்திரனின் முகத்தில் ஒரு ஏமாற்றம். அதை பார்த்த அருணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. மேலும் அவனது முகத்தில் தோன்றும் உணர்ச்சிகளை அவதானிக்க முயன்றான். ரவிச்சந்திரன் அமைதியாகவே இருந்தான். ரவி உதவுவான் என்ற நம்பிக்கை அவனுக்கு இல்லை. முடிஞ்சா? திடீரென்று கேட்டான் ரவிச்சந்திரன். என்ன சொல்ல வருகிறான்? முடிஞ்சுச்சா? கிளம்புறானா? அவன் மேலும் எதுவும் கேட்பது போல் தெரியவில்லை. பின்னர் அருண் விடை பெற்று கொண்டு கிளம்பி வந்து விட்டான். மேலும் ரவிச்சந்திரனிடம் நின்று கெஞ்சவெல்லாம் அவனுக்கு விருப்பமில்லை. அருண் அந்த அறையை விட்டு சென்ற பிறகு ரமேஷை அழைத்த ரவிச்சந்திரன், இப்போயே நம்ம லாயர் கணேஷ்க்கு கால் பண்ண, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, உடனே அவந்திகாவை வெளியே எடுக்கணும் என்று கட்டளையிட்டு விட்டான். ஓகே பாஸ். ரவியிடம் விடை பெற்று சென்று விட்டான் ரமேஷ். போகும் வழியெல்லாம் அவந்திகா இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி வெளிவருவது என்ற சிந்தனையிலேயே தான் இருந்தாள். இப்பொழுதே மணி 10 ஆகிவிட்டது. 10:30க்கு ஹேக்கர் காம்படிஷன் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த பிரச்சனையில் இருந்து தன்னால் அரை மணி நேரத்திலே விடுபட முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. போலீஸ் ஜீப் காவல் நிலையம் முன் நின்ற பொழுது பத்மினியும் பவித்ராவும் அவர்கள் காரில் இருந்து இறங்குவது அவந்திகாவின் கண்களுக்கு தெரிந்தது. அவர்களுடன் ஒரு லாயரும் தனது கருப்பு நிற சூட்டோடு நின்று கொண்டிருந்தார். இவளிடம் வந்த பவித்ரா, இந்த நிலைமை உனக்கு வரும்னு நீ எதிர்பார்க்கல? உன் மேல பழி போடாதனால நான் ஜெயிலே இருந்துருவேன்னு நினைச்சியா? இன்னைக்கும் நீதான் ஜெயில் வாசல்ல கைதியா வந்து நின்னுட்டு இருக்க. பவித்ராவின் உதட்டில் விஷம் அச்சிரிப்பு. அவந்திகாவும் இதை எதிர்பார்த்தால்தான். அன்றே பிரசாத் மணியன் அவனது செல்வாக்கை பயன்படுத்தி அவள் கொடுத்த கேஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணி விடுவான் என்று அவந்திகாவுக்கு தெரியும். இப்பொழுதெல்லாம் உண்மை நேர்மை விட பணமும் செல்வாக்கும் தானே அதிகம் பேசுகின்றன எல்லா இடங்களிலும். பணத்தை கொடுத்த பவித்ராவை வெளியே எடுத்தவன் இன்று அதே பணத்தை கொடுத்த அவந்திகாவை உள்ள தள்ள போகிறான். அவந்திகாவிற்கும் மீண்டும் ஏதோ ஒரு கையாலாகாத நிலைக்கு தான் தள்ளப்பட்டு விட்டிருப்பதாக தோன்றியது. தனது காலை நிலத்தில் அழுத்தி ஊன்றியவள், உன்னை மறுபடியும் கூட என்னால ஜெயிலுக்கு அனுப்ப முடியும் பவித்ரா என்றாள். பவித்ராவிற்கு பத்தி கொண்டு வந்தது. என்ன நிலைமையில இருந்தாலும் இந்த வாய் மட்டும் குறையல என்று நினைத்து கொண்டாள். ஏண்டா பிறந்தோன்னு உன்னை அழ வைக்கிறனா இல்லையான்னு பாருடி என்று வார்த்தைகளை கடித்து துப்பியவள் லாயரிடம் திரும்பி, அவட்ட நாம எவ்வளவு எதிர்பார்க்கிறோம்னு சொல்லுங்க என்று கூற, அவந்திகாவிடம் வந்த லாயர், மிஸ் அவந்திகா சிதம்பரநாதன், உங்களால மணியன் டெக்குக்கு ரொம்ப இழப்பாகி இருக்கு. அதனால என் கிளையண்ட்டுக்கு நீங்க 20 லட்சம் ரூபாய் இந்த வருஷத்துக்கான இழப்பீடா கொடுத்தாகணும். கேட்டியா அவந்திகா? இந்த ஒரு வருஷத்துக்கு மட்டும் 20 லட்சம் பணத்துக்கு என்ன பண்ண போற? ஒருவேளை நீ முட்டி போட்டு என்கிட்ட என்ன விட்டுருன்னு பிச்சை எடுத்தா நான் உன்னை விடுறத பத்தி யோசிக்கிறேன். என்ன சொல்ற?
அத்தனை தெனாவிட்டு பவித்ராவின் குரலில். இதை பார்த்து கொண்டிருந்த பத்மினிக்கு சிரிப்பு தாங்கவில்லை. அவர்கள் இருவரையும் பார்த்த அவந்திகா பவித்ராவை பார்த்து, பிச்சை எடுக்கிறதா? இப்பொழுது அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. சிரிப்பை நிறுத்திவிட்டு பவித்ராவை ஒரு குப்பையை பார்ப்பது போல் பார்த்தவளின் உதடுகளில் இருந்து வெளிவந்தன, அது உன்னோட கனவுல நடக்காது என்று வார்த்தைகள். கேட்ட பவித்ராவுக்கு ரத்த அழுத்தம் எகிர ஆரம்பித்தது. நான் கொடுத்த ஒரே வாய்ப்பை தவற விட்டுட்ட அவந்திகா. இனி நீ என்னோட காலையே விழுந்து கதர்னாலும் உனக்கு நான் பாவம் பார்க்க போறதில்ல. இப்ப மட்டும் இல்ல, எப்பயும் நான் உனக்கு பணிஞ்சு போவேன்னு கனவுல கூட எதிர்பார்த்திராத பவித்ரா. அனல் என்ன வெளிவந்தது அவந்திகாவின் குரல். பவி, டைம் வேஸ்ட் பண்ணாம அவளை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள இழுத்துட்டு வா. பத்மினியின் குரலில் ஒரு இனம் புரியா ஆவல். இவளை உள்ள இழுத்துட்டு வாங்க. அவந்திகாவிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆணையிட்டாள் பவித்ரா. இந்த அதிகாரிகள் பிரசாத் மணியனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்கள். எந்த ஒரு கேமராவும் இல்லாத அறைக்கு அவந்திகா அழைத்து செல்லப்பட்டாள். அவள் பின் பத்மினியும் பவித்ராவும் வந்தார்கள். உள்ளே வந்து அந்த அறையின் கதவை அடைத்து மறு நிமிடம் தனது கையை அவந்திகாவை நோக்கி ஓங்கிக் கொண்டு வந்தார் பத்மினி. அவருக்கு இது வெகு நாள் ஆசை. அவந்திகாவின் கன்னத்தை ஒரு நாளாவது தனது ஒரே அறையில் பழுக்க வைக்க வேண்டும் என்று அதற்கான வாய்ப்புக்காக காத்திருந்தாள் பத்மினி. இன்று அதற்காக சந்தர்ப்பமும் வாய்த்தது. தனது நெடுநாள் ஆசையை தீர்த்து கொள்ள முனைப்பாக வந்தவரை ஒரே உதையில் கீழே தள்ளிவிட்டாள் அவந்திகா. அவர்கள் இப்படி ஒரு தனி அறைக்கு இவளை அழைத்து வரும் பொழுது அடிப்பதற்காகத்தான் என்று தெரியாத அளவிற்கு அவந்திகா முட்டாளா என்ன? அதான் பத்மினி கையை ஓங்கிக் கொண்டு வரும்போதே அவரது தொண்டையில் ஓங்கி ஒரு உதை விட்டாள். அவள் விட்ட உதையில் அம்மா என்றபடி கீழே சென்று விழுந்தாள் பத்மினி. இதை பார்த்துவிட்டு தனது தாயை நோக்கி ஓடினாள் பவித்ரா. எவ்வளோ திமிர் இருந்தா என்னோட அம்மாவே உதைச்சிருப்ப. அந்த பைத்தியத்தை முட்டி போட வைங்க. காவல்துறையினரிடம் ஆணையிட்டாள். முட்டி போடு. அவளிடம் வந்த 2 போலீஸ் அதிகாரிகள் அவளது தோள்பட்டையை பிடித்து அழுத்தினர் முட்டி போட சொல்லி. இன்னொருத்தன் வந்து அவள் முட்டிகளையே உதைத்தான். அவந்திகா பல்லை கடித்து கொண்டு வலியை பொறுத்து கொண்டிருந்தாள். அவளது கால்கள் இரும்பு போல் உறுதியாக நின்றன. செத்தாலும் முட்டி போடக்கூடாது என்பதை மனதினுள் உருட்போட்டு கொண்டிருந்தாள். அவளது முகத்தில் இருந்த வேர்வை வழிந்து கொண்டிருந்தது. ஒன்னு முட்டி போடுன்னு சொன்ன. இவளது அழுத்தத்தில் கோபமடைந்த போலீசார் இருவருக்கும் ஆத்திரம் தாங்கவில்லை. அதெப்படி ஒரு பொம்பளை இவங்க சொல்ற பேச்ச கேட்காம போலாம்? இன்னும் பலமா அவளது காலில் உதைத்தனர். அவர்களை திரும்பி பார்த்து முறைத்த அவந்திகா, இந்த உடம்பு உங்களுக்கு முட்டி போடணும்னா அதை நான் செத்த பின்னாடிதான் நடக்கும். கேட்ட அதிகாரிகளின் முகத்தில் அத்தனை அதிர்ச்சி. இதை கேட்டுக் கொண்டிருந்த பவித்ரா, இந்த பைத்தியக்காரிய நானே பாத்துக்கிறேன் என்று கூறியபடி ஓடி வந்து அவந்திகாவின் வயிற்றில் உதைத்தாள். அவள் அன்று 8 சென்டிமீட்டர் அளவிலான ஹீல்ஸை அணிந்திருந்தாள். அதோடு பவித்ராவின் வலிமையையும் சேர்த்து மொத்தமாக அவந்திகாவின் வயிற்றை பாதித்தன. அவளால் வழியை தாங்க முடியவில்லை. ஆனாலும் கண்களில் ஒரு துளி பயம் இல்லை. மீண்டும் வேண்டுமென்றாலும் அடித்துக்கொள், ஆனால் நான் உன் முன் மண்டி போட மாட்டேன் என்று மொழிந்தன அவந்திகாவின் கண்கள். இதை பார்த்த பவித்ராவுக்கு மீண்டும் ரத்த அழுத்தம் எகிர ஆரம்பித்தது. அவள் போலீசாரிடம் இருக்கும் லத்தியை வாங்கி அவந்திகாவின் நடு மண்டையிலேயே அடித்தாள். பவித்ரா அவந்திகாவை லத்தியால் அடித்த அடுத்த வினாடி அந்த அறையின் கதவுகள் வேகமாக திறக்கப்பட்டது. நிறுத்துங்க என்றபடி உள்ளே வந்தான் ரமேஷ். என்ன நடக்குதுங்க என்றபடி ரமேஷின் பின்னால் வந்த அந்த காவல் நிலையத்தின் மேலதிகாரி. இவரை பார்த்தவுடன் அங்கிருந்த மற்ற காவல் அதிகாரிகளின் முகம் மொத்தமாக கருத்து விட்டது. அவர்கள் அவந்திகாவின் மேல் இருந்த கையை விலக்கி விட்டார்கள். அவர்கள் கையை விலக்கியதும் அவந்திகாவின் நலிவடைந்த உடல் தள்ளாட ஆரம்பித்தது. அவளை ஓடி சென்று பிடித்த ரமேஷ், மேடம் உங்களுக்கு எப்படி இருக்கு என்று கேட்க ஆழ்ந்த மூச்சை இழுத்து விட்டாள். நான் நல்லா இருக்கேன் என்று ரமேஷிடம் கூறினாள். இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பத்மினிக்கும் பவித்ராவுக்கும் மீண்டும் தாங்கள் போட்ட மொத்த பிளானும் திசை மாறி போனது புரிந்தது. நல்ல வேலை நீங்க எல்லாரும் இங்க வந்தீங்க. இங்க அவந்திகாவால தான் எல்லா பிரச்சனையும். இவளால தான் இன்னைக்கு மொத்த மணியன் டெக்கும் இந்த நிலைமையில இருக்கு என்று பவித்ரா கூறி முடித்த நொடி அவள் கன்னத்தில் பலமான ஒரு அறை விழுந்திருந்தது. அவந்திகா தான் அடித்திருந்தாள். எவ்வளவு தைரியம் உனக்கு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு, இன்னைக்கு நீ செத்த என்றபடி அவள் அவந்திகாவை நோக்கி வர அவளது கையை பிடித்து வளைத்த அவந்திகா எட்டி ஒரு மிதி மிதித்தாள். காலில் ஹீல்ஸ் வேறு பவித்ரா அணிந்திருந்ததால் கீழே விழும்போது கால்கள் வளைந்து விட உயிர் போகும் வழியில் அந்த காவல் நிலையமே அதிர கத்தினாள் பவித்ரா. இவளை பார்த்த பத்மினி அடித்து பிடித்து கொண்டு பவித்ராவிடம் ஓடி வந்து, பவி உனக்கு ஒன்னும் ஆகலையே என்று கேட்க, அம்மா இவளை நான் இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேம்மா. அவளால் கால் வலியால் எழுந்திருக்க முடியவில்லை. பாத்தீங்களா அவ என் பொண்ணை எப்படி அடிச்சு போட்டிருக்கான்னு, அவளை இப்படியே விட போறீங்களா என்று பத்மினி கத்த, ஓ அப்ப நீங்க அவந்திகா மேடமுக்கு பண்றது பேர் என்ன என்று கேட்டார் ரமேஷின் பின் நின்று கொண்டிருந்த அந்த மேலதிகாரி. ஆனால் உண்மை என்னவென்றால் அவந்திகாவை அழைத்து வர சொல்லி ஆணையிட்டதே இந்த மேலதிகாரி தான். ஆனால் ரமேஷ் தனது லாயரோடு வருவதை பார்த்தவுடன் இவருக்கு உடல் எல்லாம் பதற ஆரம்பித்து விட்டது.
அவந்திகாவை வெளியில் எடுக்க ரவிச்சந்திரன் தனது ஆட்களை அனுப்புவான் என்று இவர் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ரவிச்சந்திரனின் தலையீடு இந்த பிரச்சனைக்குள் வரும் என்று தெரிந்திருந்தால் இவர் அவந்திகாவை அழைத்து வரவே ஆணையிட்டிருக்க மாட்டார். இவற்றை அறியாத பவித்ரா இன்று அவந்திகாவிற்கு ஒரு முடிவு கட்டியே ஆக வேண்டும் என்ற நினைப்போடு தனது முழு பலத்தையும் உபயோகித்து எழுந்து நின்றால் அவந்திகாவை நோக்கி வெறியோடு ஓடிவர அவந்திகா அவள் நின்று கொண்டிருந்த இடத்தில் இருந்து நகர்ந்து கொண்டாள். இதை எதிர்பாராத பவித்ரா வந்த வேகத்தில் மீண்டும் சென்று தரையில் விழுந்து விட்டாள். அந்தோ பாவம், அவள் விழுந்து விட்டதை பார்த்த பத்மினி மீண்டும் தன் மகளை நோக்கி ஓடினாள். இவற்றை பார்த்து கொண்டிருந்த அந்த மேலதிகாரி, மறுபடியும் சண்டைக்கு போனீங்கன்னா அது யாரா இருந்தாலும் அவங்க கையில விளங்க மாட்டுங்க என்று அங்கிருந்து மற்ற அதிகாரிகளிடம் ஆணையிட்டார். நீங்க எல்லாம் நின்னு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, உடனே வந்து அந்த அவந்திகாவை அரெஸ்ட் பண்ணுங்க என்று அங்கு நின்று கொண்டிருந்த காவல்துறை அதிகாரிகளிடம் ஆணையிட்டாள். இன்னும் அந்த போலீசார் எல்லாம் தனது கட்டுப்பாட்டிற்குள்ளே தான் இருப்பதாக ஒரு எண்ணம் பத்மினிக்கு. பாருங்க பவித்ரா, இப்போ நாங்க இங்க வந்தது மிஸ் அவந்திகாவுக்கு பெயில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லதான். அவங்களை இப்போ விடுதலை பண்ணியாச்சு என்று அந்த மேலதிகாரி கூற, என்ன சொன்னீங்க? இன்னும் தான் கேட்டவற்றை நம்ப முடியவில்லை பவித்ராவாள். இவளை பார்த்து பல்லை கடித்த அந்த மேலதிகாரி, மிஸ்டர் ரவிச்சந்திரன் மிஸ் அவந்திகாவான பணத்தை கட்டிட்டாரு, அதனால இப்போ அவங்கள பெயில ரிலீஸ் பண்றோம் என்று எடுத்துரைத்தார். அதிர்ச்சி அடைந்த தாய் மகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். 3 வருடங்களுக்கு முன்பே அவர்கள் இருவருக்கும் விவாகரத்து நடந்து விட்டது. அப்படி இருக்க இது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் இருவருக்கும் புரியவில்லை. அவ இன்னைக்கு வெளியே போறானாலும் இப்போ அவ என்ன அடிச்சதை எல்லாரும் தானே பாத்தீங்க, அதுக்கு உடனே இவளை அரெஸ்ட் பண்ணுங்க, இல்லனா இப்பயே உங்க மேலயும் கேஸ் போடுவேன் என்று ஆத்திரத்தில் கத்தினாள் பவித்ரா. சரி, அப்போ நீங்க மிஸ் அவந்திகாவை அடிச்சதுனால நாங்களும் உங்க மேலயும் உங்க அம்மா மேலயும் கேஸ் போடுறோம் மிஸ்ஸஸ் மணியன். அவங்களோட காயங்கள் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அப்புறமா அதுக்கான இழப்பீட்டு தொகையை பத்தி சொல்றோம். நான் மிஸ் அவந்திகாவோட லாயர் கணேசன் என்றார் ரமேஷ் அழைத்து வந்திருந்த லாயர். லாயர் கணேசனை பார்த்த பவித்ராவின் லாயர் விழி விரித்தன. இந்தியாவிலேயே சிறந்த லாயர்களில் ஒருவர் இவர் என்று இவருக்கு தெரியும். இதுவரையிலும் அவர் எடுத்த எந்த கேஸிலும் அவர் தோற்று போனதாக சரித்திரமே கிடையாது. அவரை பகைத்துக் கொண்டால் மேலும் இந்த தொழிலில் தன்னால் குப்பை கொட்ட முடியாது என்று புரிந்து கொண்ட லாயர் மெதுவாக நழுவ பார்த்தான். அவனும் தான் என்ன செய்வான் பாவம், அவந்திகா வறுமையில் வாடுகிறாள், அவளால் எந்த லாயரையும் தனக்காக வாதாட ஏற்பாடு செய்ய முடியாது என்று நினைத்து அவன் இந்த கேஸையும் கையில் எடுத்தான். இங்கு வந்து பார்த்தால் லாயர் கணேசன் வந்து நிற்கிறாரே, இனி தன்னால் இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. இதையெல்லாம் அறியாத பத்மினி, எங்க மேலேயே கேஸ் போடுறியா நீ எல்லாம் என் தகுதிக்கு ஈடாவியா? நேத்து லாயரா வந்து நீலாம் இன்னைக்கு என்ன பேச்சு பேசுற? ஒழுங்கா வேலைய பார்த்துட்டு போயிரு, இல்லனா நானே உன்னை ஆள வச்சு போட்டு தள்ளிடுவேன் என்று கணேசனை பார்த்து மிரட்ட, இதுவரை யாரும் தன்னை பார்த்து பேச கூட பயந்து தான் கணேசன் பார்த்திருக்கிறார். இன்று அவரையே வெளிப்படையாக மிரட்டுகிறாளே இவள். சரி மேடம், இவ்வளவு வெளிப்படையா மிரட்டினதுக்காக உங்க மேல இன்னொரு கேஸ் போடுறேன் என்று அடுத்த குண்டை தூக்கி போட்டார். இதை கேட்ட பத்மினி கொந்தளித்து கொண்டு வர அவளை தடுத்த பவித்ரா, அம்மா வேணாம் என்றாள். ரவிச்சந்திரனின் ஆட்களோடு போட்டி போடுவது சரியென அவளுக்கு படவில்லை. அப்ப கண்டிப்பா இன்னைக்கு அவந்திகாவை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிறீங்களா என்று மேலதிகாரியை பார்த்து கேட்டாள் பவித்ரா. ஆமா மேடம், அவங்களை இப்போ வெளியே விடணும், ஆனா அவங்க இப்போ பெயில தான் போறாங்க, இன்னும் கேஸ் ஃபுல்லா முடியல என்று அந்த மேலதிகாரி அறிவுறுத்த பவித்ராவின் மனம் கொஞ்சம் அமைதியானது. சரி சார், நீங்க மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன் என்று கூறினாள் பவித்ரா. பவித்ராவிற்கு நம்பிக்கை இருந்தது, அடுத்த முறை ரவிச்சந்திரனே இந்த பிரச்சனைக்குள் வந்தாலும் அவந்திகாவை காப்பாற்ற முடியாது என்று. இன்னைக்கு ஒரு நாள் தப்பிச்சிட்டேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத அவந்திகா, உன் சாவை என் கையில தான் என்று வஞ்சம் வைத்தாள் பவித்ரா. அவளுக்கு தனக்கு பின்னால் பிரசாத் இருக்கிறான், அந்த அவந்திகாவிற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று நினைப்பு. இன்று ஒரு நாள் ரவி உதவி விட்டால் மீண்டும் இவளுக்கு உதவி செய்ய அவன் வருவான் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமில்லையே என்ற எண்ணம். அவ்வளவுதானே பவித்ரா? ஏன்னா நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதான் என்று அவந்திகா கூற கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவின் புருவங்கள் சுருங்கின. இன்னைக்கே என்னை அழிக்காம விட்டுட்டேன்னா நாளையில இருந்து உன் அழிவு ஆரம்பம் ஆகிடும் என்று நிதானமாக கூற கேட்டுக்கொண்டிருந்த பவித்ராவுக்கு சப்த நாடியும் அடங்கிவிட்டது. ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் அவள் மனதை பிடித்து கொண்டது. அது ஏன் என்று தான் பவித்ராவிற்கு புரியவில்லை. ஆனால் அதை முகத்தில் கட்டிக்கொள்ளாமல் அவந்திகாவை எகத்தாளமாக பார்த்து வைத்தாள். ஆனால் அதை வெகு நேரம் அவளால் தக்க வைக்க முடியவில்லை. ஏனென்றால் தன்னையே பார்த்து கொண்டிருந்த அவந்திகாவின் கண்கள் இவளிடம் ஏதேதோ கதைகள் பேசின. அவளையே பார்த்து கொண்டிருந்த பவித்ராவின் மனதில் குளிர் எடுத்தது. அந்த பயம் அவள் மனதை முழுவதுமாக ஆட்கொண்டது. என்ன பண்ண போற அவந்திகா? அவளது வார்த்தைகள் பயத்தில் தந்தி அடித்தன. அவள் எதுவுமே சொல்லவில்லை. ஒரே ஒரு பார்வை, கொஞ்சம் சிரிப்பு, அவ்வளவுதான். அவந்திகா கிளம்பி சென்று விட்டாள். ரமேஷ் அவளை பின்தொடர்ந்தான்.
இங்கு பவித்ராவினுள் பயப்பந்து உருள ஆரம்பித்தது. அவந்திகா மேடம், எங்க போறீங்க? நான் உங்களை கொண்டு போய் விடுறேன் என்று ரமேஷ் கேட்க தன் வேகத்தை தளர்த்தியவள், நான் ஹேக்கர் காம்படிஷனுக்கு போகணும் என்றாள். ரமேஷ் அவந்திகா கூறியதை கேட்டு அதிர்ச்சியாகி நின்று விட்டான். இங்கு மறுபக்கம் ஹேக்கர் காம்படிஷன் ஆரம்பித்து சுமூகமாக போய்க் கொண்டிருக்கிறது. அங்கு எல்லா கம்பெனிகளுடைய சிஇஓக்களும் அமர்ந்திருந்தார்கள். அந்த அரங்கமே விஐபிகளாலும் விவிஐபிகளாலும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. அவர்களின் முன்னே ஒரு பெரிய ராட்சச திரை இருந்தது. அந்த அரங்கத்தில் இருக்கும் அத்தனை பேராலும் பார்க்கக்கூடிய அளவிற்கு பெரிய திரை. அதில் ஒவ்வொரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேரின் பெயர்களும் அடுத்தடுத்து வந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு செக்யூரிட்டி சாஃப்ட்வேரும் மற்ற எல்லா செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்களிடம் போட்டி போட வேண்டும். அதாவது திரையில் தெரியும் 2 செக்யூரிட்டி சாஃப்ட்வேர்களின் ஓனர்களும் தன்னுடையதை எதிர்த்து நிற்கும் சாஃப்ட்வேரை ஹேக் செய்ய முற்படுவார்கள். யாருடையது மொத்தமாக முதலில் ஹேக் செய்யப்படுகிறதோ அவர்கள்தான் தோற்று போவனர். தோற்று போனதை ஹேக் செய்த எதிராளியினுடையது வெற்றி பெற்றதாகிவிடும். இவ்வளவு நேரத்திற்கு நிறைய சிறிய கம்பெனிகளின் சாஃப்ட்வேர்கள் தோற்று போய் வெளியேறியிருந்தன. இந்த போட்டியில் மணியன் டெக்கின் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் தான் வெற்றி பெறும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். பிரசாத் மணியனுள் நம்பிக்கை ஊற்று பெருக்கெடுத்துக் கொண்டிருந்தது. ஏனெனில் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகி அரை மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை ஒருவராலும் இவனது கம்பெனியின் சாஃப்ட்வேரை தோற்கடிக்க முடியவில்லை. இவனிடம் வந்த இன்னொரு கம்பெனியின் சிஇஓ குரு, பிரசாத், இப்போலாம் நிறைய புது திறமைங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? அந்த எக்ஸ் பிசி மேனேஜர், அத பாருங்களேன், புது கம்பெனியை போல யாராலையும் அவங்க சாஃப்ட்வேரை ஹேக் பண்ண முடியல. அது உங்களோட கிங் காங் சாஃப்ட்வேருக்கு ஆபத்தா வருமோன்னு எனக்கு தோணுது. அவன் மறைமுகமாக என்ன சொல்ல வருகிறான் என்று பிரசாத்திற்கு புரிந்தது. நேத்து முளைச்ச கம்பெனி உங்க கம்பெனியை காலி பண்ண போகுது, பாத்துக்கோங்க. அவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வருடமும் பிரசாதின் கம்பெனி சாஃப்ட்வேரை வெற்றி பெறுவதனால் இவன் மீது நிறைய வஞ்சம் இருந்தது. இவனது மற்றும் இவனது கம்பெனியின் அழிவை பார்க்க அதிகம் பேர் ஆங்காங்கே காத்திருந்தார்கள். பிரசாதுமே அந்த எக்ஸ் பிசி மேனேஜரை கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அந்த சாஃப்ட்வேருக்கும் அமருக்கும் ஏதோ சம்பந்தம் இருப்பதாக அவனது உள் மனது சொன்னது. அவன் அங்கிருந்த கும்பலில் அமரை தேடினான். அவனது கண்களுக்கும் அமர் தட்டுப்பட்டான். சிஇஓ, இது மாதிரி புது டேலண்ட்ஸை பார்த்து நீங்க வேணும்னா பயப்படலாம், ஆனா மணியன் டெக் சேர்ந்து நாங்க பயப்பட மாட்டோம். இவனிடம் பேசிக் கொண்டிருந்த சிஇஓ குருவுக்கு பதிலடி கொடுத்தான் பிரசாத். ஓ, உங்க சாஃப்ட்வேர் மேல அவ்வளவு நம்பிக்கையா சிஇஓ என்று குரு கேட்க, இவன் விட்டு விடுவானா என்ன? ஆம் என்று கூறி மார் தட்டி கொண்டான். அப்போ சிஇஓ, ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் அடிச்ச உடனே எங்களுக்கெல்லாம் ட்ரீட் வைக்கணும். குரு விடுவதா இல்லை. அவன் பேச்சும் மற்ற சிஇஓக்களின் பேச்சும் தொடர்ந்து கொண்டிருக்க, பிரசாத் என்னதான் மார்த்தட்டி கொண்டாலும் அந்த எக்ஸ் பிசி மேனேஜரை பற்றிய பயத்தின் விதை ஒன்று விழுந்திருந்தது என்பது உண்மை.